கனமழை காரணமாக நாகர்கோயில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. நாகர்கோவில் மீனாட்சிபுரம், மீனாட்சி கார்டன் பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. நீர் சூழ்ந்த பகுதிகளை மாநகராட்சி மேயர், அமைச்சர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். தொடர் மழை பெய்யும் நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்தும் அமைச்சர், மாநகராட்சி மேயர் ஆகியோர் ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். மனு, தொடர்ந்து கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பல வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அங்குள்ள நிலவரம் தற்போது என்ன? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட மீனாட்சி கார்டன்ஸ், அதாவது மீனாட்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி கார்டன்ஸ் என்ற பகுதி என்பது குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் அதாவது இந்த தற்போது நிற்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையான வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்பது அதிக அளவு தண்ணீர் தேங்கி நின்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியுள்ள நிலையில் தற்போது அதனுடைய மறுபகுதியில் தண்ணீர் குடியிருப்பை நோக்கி வரக்கூடிய காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை நோக்கி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது சற்று மழை குறைந்திருந்த நிலையில் மீண்டும் இந்த பகுதியில் என்பது மழை துவங்கியுள்ளது. இந்த பகுதியில் மாநகராட்சி நிர்வாகமும் மின்சார வாரியம் என பல்வேறு துறைகள் மீட்பு பணிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள், மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த அளவில் மேயர் மற்றும் அமைச்சர், அரசு அதிகாரிகள் அனைவருமே இந்த பகுதிக்கு வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நமக்கு இந்த பகுதியை சேர்ந்த மக்களிடமே கேட்போம், சார் உங்க வீடு பக்கத்துல இப்ப தண்ணி வந்துட்டு இருக்கு, இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா இரவு மழை பெய்தா உங்க வீட்டுக்குள்ள தண்ணி கேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து வருது அரசு? இந்த பாதுகாப்பு எல்லாம் கிளியரா அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம கவுன்சிலர் வந்து தீயா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்க குளம் உடஞ்சி இருக்கு, அந்த குளத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஜேசிபி வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இந்த பகுதியில் தற்போதும் மழை பெய்து தொடர்ந்து இந்த மழை என்பது அதிகமாக பெய்து இந்த பகுதியில் மேலும் தண்ணீர் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மாநகராட்சி நிர்வாகமும் காவல்துறை, தீயணைப்புத்துறை என அனைத்து துறைகளும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான முழு முயற்சியும் எடுத்து வரும் நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில குடியிருப்பை சேர்ந்த நபர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போவதற்கான தயாரான நிலையில் மீதி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குடியிருப்பில் இருக்கக்கூடிய மாடி, அதாவது மேல் மாடியில் இருந்து இந்த தண்ணீர் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய தண்ணீரில் இருந்து பாதுகாப்பதற்காக மேல் பகுதியில் இருந்து வருகிறார்கள். ஆனால் தற்போது மீண்டும் மழை பெய்ய துவங்கியதால் இந்த இரவு இந்த பகுதியில் கூடுதல் தண்ணீர் கேறி புகுந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய முழு நேரமும் இந்த பகுதியில் கண்காணிப்பு பணியை அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி மனு.